காதல் வந்து ரோஜா மாதிரி ஒரு முறை தான் யூஸ் ஆகும், மறுமுறை யூஸ் ஆகாது. எப்படி பழக்கம் அந்த பையனோட? வேலைக்கு போனோம் மேடம். நாங்க எங்க? ராணிப்பேட்டைக்கு போயிருந்தோம் வேலைக்கு. போனப்போ 2 பேருக்கு பயக்கம் ஆயிடுச்சு. சரின்ட்டு அவரு நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், மறு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 32 நடக்குதுங்க மேடம். 32. 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எப்படி 32? இவ்வளவு சின்ன வயசு பையனை நீங்க கூட வச்சிருக்கீங்களே. இத பாருங்கம்மா, நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். உங்களுக்கு பெருக்கிறது காதல் கிடையாது, அதுக்கு பேரு காமம். நீ சொல்ல வேண்டியதானே, என் பிள்ளை என் வீட்டுக்கு வந்தேன், நீ போயிடுவேன்னு சொல்ல வேண்டியதானே. நீயே சொல்ற பயிர் போட்டு புள்ள பெத்து கொடுக்குறேன்னு சொல்ற. உன்னால சொன்னதே அவங்க தான் சொன்னாங்க. இல்ல நான் சொல்லல, நீ உன்னால முடியுமா சொல்லுங்க மேடம். நீங்க உங்களால முடியுமா? பெத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குதா உங்களுக்கு? திருப்பி போட்டு பெத்து கொடுக்குறேன்ற நான். இவங்க அனுப்பலங்க மேடம். இவங்க ருசி கொடுத்தா எப்படி வெளியே விட்டுட்டு வருவானா? நான் என்ன இதுன்றாங்களா? இவங்க ருசி கொடுத்துருந்தா எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி அவனை வர வச்சுக்கிறாங்க. நான் என்ன போன் பண்ணி வர? என்ன உனக்கு இந்த வயசுல காதல் உங்களுக்கு? பாரு 60 ஆயிடுச்சு, மணி விட முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் லவ் ஜோடிதான். கோயில் காதலிச்சிங்க அவங்கள? ஆமா. இது காதல் தானா? காதல் தான். எப்படி தெரியும்? இது வந்து செக்ஸ்னாக்கா ஒரு நாள்ல வந்து போயிடுவேன் நான். இது லவ், இது லவ். அவங்க வயசு என்னப்பா? அவங்களுக்கு 32 இருக்கும். பொண்ணுக்கு 20 வயசு ஆச்சு. எப்படி அவங்களுக்கு 32 வயசு? அவங்களுக்கு 32 வயசு தான் ஆகுது. அது எப்படிமா 12 வயசுலயா குழந்தை பிறக்கும்? எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுங்க. அவங்க பொண்ணுக்கு 20 வயசாச்சு, அவங்க பேரம் பேத்தி பார்த்தாச்சு. காதல் சொல்லலாம். ஒரு 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 அம்மா ஸ்தானத்துல இருக்க வேண்டிய பொம்பளை கூட நீங்க தொடர்பு வச்சிருக்கீங்க. என்னடா இருக்கு அப்படி ஆண்டிட்ட? ஒண்ணுமே இல்லையா? பொண்ணுங்க கிட்ட இல்லாம இருக்கிறது அப்படி என்ன ஆன்டி கிட்ட இருக்கு? எனக்கு சொன்னா புரியாது. அது எப்படி தப்பான எண்ணம் வரும்? லவ்வுக்குன்றது வந்து வயசு வித்தியாசத்துல எதுவுமே கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க எனக்கு வேண்டவே வேண்டாங்க, நான் போயிடுறேன், அந்த பையன் தான் என்ன விட மாட்டேங்கிறான்னு சொல்றான். சான்ஸ் இல்ல. ஏன்? அவங்க தான் உங்களை விடுறது இல்லையா? சான்ஸ் இல்ல. அவங்க சொல்றாங்க சான்ஸ் இல்ல, நான் நம்பவே மாட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? நான் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். அவன் பிள்ளை அவங்க கிட்ட விட்டு கொடுத்துறேன். சரி, அது இருக்கட்டும். அந்த பையன் தான் துரத்துறான்னு சொன்னீங்களா இல்லையா? ஓ, தெய்வீக காதல் அப்படி இப்படி சொன்னப்பா, இதுதான் அவங்க தெய்வீக காதல். யாரோ யாரோ நீ யாரோ. ஏதோ சொன்னியே பூனோ ஏதோ சொன்னியே, காதல் பூ மாதிரின்னு. ஆமா. என்னது? காதல் வந்து ரோஜா மாதிரி ஒரு முறை தான் யூஸ் ஆகும், மறுமுறை யூஸ் ஆகாது. அதான் சொன்னேன். இந்த டயலாக் எல்லாம் ஆல்ரெடி விஜய் பேசி முடிச்சிட்டாரு. அவர் வந்து வேற மாதிரி பேசிருப்பாரு. இப்ப நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் இப்படி அழகா தெரியும். 10 வருஷம் 20 வருஷம் ஒன்னா வாழ்ந்தவங்களே இப்படி தூக்கி போட்டுட்டு போறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் அவங்கள்ட்ட பேசினேன், உன்னை காட்டி கொடுத்துட்டாங்க. நீ என்னன்னா பூவு ரோஜா சொல்லிட்டு உட்காந்துருக்க. உனக்கு அவங்க மேல இருக்கிறது காதலாவே இருக்கட்டும், ஆனா அவங்களுக்கு உன் மேல இருக்கிறது காதல் இல்ல. காதலா இருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாங்க. இல்லைங்க மேடம், எனக்கு இருக்கு. அது உண்மைதானே? ஆமாங்க, நான் வயசுல பெரியவா, ஆனா நான் காதலிக்கிறேன் சொல்லி இருக்கணும். நீங்க சொல்லியே, எவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க தெரியுமா? அந்த பையன் தான் என்ன விரட்டுறான், நான் அவனை விரட்டல சொன்னீங்க. சிரிக்கிறாங்க பாருங்க. லாலா கடசாந்தி முன்னாலானே நம்புந்தே
உனக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. கல்யாணம் பண்ணா உடனே தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இருக்கு. வாழ்க்கை இதெல்லாம் சகஜம். ஆக்சுவலி நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி அவங்கள இன்னும் நீங்க அவங்கள நீ ஃப்ரெண்டாவே பார்க்கலாம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேங்களா மேடம், ஃப்ரெண்டு வந்து மனைவி ஆகலாம், மனைவி வந்து ஃப்ரெண்ட் ஆக முடியாது. நான் ஒரு விஷயம் கேக்குறேன் உங்ககிட்ட. நீ ஒரு தாய் தானே, என்ன இருந்தாலும் இத்தனை கோடி தெய்வங்கள் இருக்கு, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. நீ பண்றது வேலை சரின்னு உனக்கு படுறதா? சரி, நான் இப்போ இந்த இருப்பா, நான் வரேன். நீ சேர்ற உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ சேர்றது சரின்னு உனக்கு படுதா? உலகத்துல யார் மேடம் செய்துக்கிறாங்க தப்பு? நான் மொண்டி செய்துட்டேன். உலகத்துல யார் மேடம் செய்துக்கிறாங்க தப்பு? நான் மொண்டி செய்துட்டேன். உலகத்துல இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் மத்தவங்களை பத்தி பேசாதே. நீ செய்யறது சரியா? மனசாட்சியை தொட்டு சொல்லு. எனக்கு சரின்னு பட்டு